பிரேசில். ஸோ பிரேசில் ஸ்டார்டிங்கை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து தாறுமாறாக ஆடுறாங்க. அண்ட் அதுலேயும் இல்லாமல் ரியல் மேட்ரிடுக்கு வினி பரட்டுறாரு, இங்கே வந்து பதறாருன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே இந்த வேர்ல்டு கப்பில் வினி நான் இருக்கேன், நான் இந்த வேர்ல்டு கப் அடிச்சு தரேன்ற மாதிரி ஒரு டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் காட்டினுக்கிறாரு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிரேசிலுமே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். என்னதான் நம்ம ஃபுட்பால் ஃபேனு, இந்த ஃபேன், எந்த ஃபேனாக இருந்தாலும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம அண்ணனுக்கு மட்டும்தான். கண்டிப்பாக இந்த வாட்டி டிஃபெண்ட் பண்ணுறோம். 2 மேட்ச் 5 கோல் தாறுமாறாக ஆடிட்டு இருக்காப்புல. ஸோ அதனால் மனசு அளவில் நம்ம மட்டும்தான். ஜெர்மனி. ஸோ கடந்த ஒரு 2 வேர்ல்டு கப்பாக நாக் அவுட்ஸ்க்கே குவாலிஃபை ஆகாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நாக் அவுட்ஸ் குவாலிஃபை ஆகிருக்காங்கன்றதே ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்க கப் அடிக்கிறதுக்கு. ஸோ பார்க்கலாம். நெதர்லாண்ட்ஸ் எல்லா வருஷமும் நல்ல டீம் இருக்கும், டைட்டாக தான் வருவானுங்க. ஆனால் என்ன கப்பு தான் அடிக்க மாட்டானுங்க. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சான்ஸ் இல்லை. இந்த வாட்டியும் அப்படி சப்போஸ் அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். யார் ஜெயிப்பா, யார் ட்ராஃபி அடிப்பான்னு உங்களுக்கு என்ன ப்ரெடிக்ஷன்ஸோ அதை கமெண்ட்டில் போட்டு அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு டாட்டா பாய்.